குற்றங்கள் நிறையா நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஆன்லைனில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த லிங்கை டச் பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து போயிடுது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன்ஸு ஒரு நாளைக்கு வந்து கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா படித்தவங்க தான் அதில் ஏமாறுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அன்வான்ட் மெசேஜ் வந்ததுன்னா அதை லிங்கை டச் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இணையதள வலைய குற்றங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதை வந்து விழிப்புணர்வு உங்கள் மக்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் சைபர் குற்றம் தான் இப்போ ரொம்ப நடக்குது. அதை மட்டும் இந்த மைண்டை வச்சுக்கோங்க. எல்லா பீப்புள் ப்ளஸ் இந்த வியூவர்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு எல்லாத்துக்கும் இந்த போலீஸ் சார்பாக, தாம்பரம் சிட்டி போலீஸ் சார்பாக வந்து இந்த ஒரு செய்தியை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம சியர் கேர்ள்ஸ் உண்மையிலுமே அருமையாக சீரும் சிறப்புமாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சியர் கேர்ள்ஸ் வந்து இந்த டீமில் வந்து இந்த இதில் வந்து சுந்தர் சார் நடத்துறதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஐபிஎல்லில் பார்க்குறோம். ஐபிஎல்லில் கூட இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்களான்னு தெரியாது. உண்மையாலுமே எக்ஸலண்ட்டாக ஆடுறாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, ரெயிலி உண்மையாலுமே நல்லா இருக்குது. டான்ஸ் அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி உண்மையாலும் நல்லா இருக்குது. அது ஹிந்தி சாங்கில் நம்ம பார்க்குறதுக்கு அவங்க போடுற பீட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரசிக்கிற சாங்கு தமிழ் சாங்கு, அதுக்கு போடுற பீட்டெல்லாம் வந்து சியர் கேர்ள்ஸுக்கு வந்து உண்மையாலுமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நம்ம ஸ்டாஃப்ஸ், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. எஸ்டிஎஸ் ஸ்டாஃப்ஸு உண்மையாலுமே இதில் வந்து சுந்தர் சாருக்கு பின்னாடி பேக் போனால் வந்து ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்கு. அந்த டீமுக்கு வந்து என்டையர் டீமுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இது ஈஸியாக நினைக்கிறோம், பட் ஆனால் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது உள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போலீஸ் டோர்னமெண்ட் நிறைய விளையாண்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் சிம்பிளாக நடத்துறதுலேயே கஷ்டமான விஷயங்கள் இருக்கும். ஸோ இவ்வளோ பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ அதுக்கு சீரு சிறப்பமாக வந்து பாருங்க, இவர் என்ன கலரில் இருக்காரு பாருங்க சார், எங்களோட சார். கலரே வந்து பிளாக் தான், பட் இருந்தாலும் இந்த வெயிலில் ஐ திங்க் வந்து 25th டே நினைக்கிறேன், 26th டே. அதுலேயும் வந்து காலையிலேருந்து உழைச்சிட்டு இருக்காரு. சங்குமார் சாருக்கு எங்க தாமரை சிட்டி போலீஸ் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு தேவையில்லை. நான் தப்பு பண்ணிட்டா என்ன மட்டும் உள்ள தள்ளி கும்பிடாதீங்க ஐயா, அதை மட்டும் கேட்டுக்கிறேங்க ஐயா. தெரியாம ஏதாவது தூக்கத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரே நிமிஷம். காவல்துறை உங்கள் நண்பன். தெரியாமல் செய்தால் தவறு கிடையாது, அதுதான் செய்தால் மட்டுமே தவறு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, வியூவர்ஸ், பொதுமக்களே. காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லும் போது தான் சார் எங்களுக்கு ஒதுருது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சரியா சொன்னாரு நம்மளுடைய அப்பாதுரை சார், சரியா சொன்னார் சார். சுந்தர் சார் அவர்களே, நீங்கள் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நல்ல விஷயங்களை செய்கிறீங்க, பட் அது எதுக்கான காரணம் என்று தெரியல. இனி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தாலும் அது அரசியல் சார்ந்ததை கடைசி நேரத்தில் பண்ணாமல் வருஷம் 365 நாளும் உங்களுக்கும் உங்களை சார்ந்த மக்களுக்கும் நீங்கள் சிறப்பாக செய்துட்டு இருக்கீங்க. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். நிச்சயமாக அனைத்து தலைவர்கள் இருக்கும் மத்தியில் நீங்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிராண்டாக காட்டுறீங்க. எனிவே உங்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு நான் சொல்ல சார், அப்பாதுரை சார் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் ஐயா. பெரிய வார்த்தைகள் டோர்னமெண்ட்டை பற்றி ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கிறீங்க. ஐயோ ஒதுருது. அதெல்லாம் வரண்டா, அதுதான்டா. ஃப்ரீட்ரா ஜீவா ஓகே, இங்க ஃப்ரீ ஹிட். ஜீவா சரியா படல. யப், அதேதான், கொஞ்சம் சரியா படல. எட்ஜ் பட்டு மட்டும் அங்கேயே வந்து பால் பிச் ஆயிடுச்சு. ஓகே, 2 நோ பால் பேக் டு பேக்கா போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பவுலிங் சேஞ்ச். விக்கெட் ஈஸி கேட்ச். ஸ்லிங் ஆஃப் ஆக்ஷன், நல்ல ஒரு பால். கொஞ்சம் மேபி இன்ஸ்விங் ஆயிருந்தா 2 காலுக்கு நடுவுல பட்டு ஒரு சின்ன ஸ்டிக்குக்கான சான்ஸ் கிடைச்சது, பட் ஆனால் அது நடக்கல. ஸோ சிங்கிள் ரன்ஸு.
என்ன அருண் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ நான் ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனில் இருந்துட்டேன். ஓ நல்ல பால் பரவாயில்ல நல்ல பால் அங்க போயிட்டு இருக்குன்னா பேக் டு பேக்கா வந்து ஒரு நோ பால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சேஞ்ச் இப்போ ஒரு வைடு. ரெண்டுமே டஃப்பான டீம். ஓ சூப்பர் பால் நானோ அம்மா பால் ஸ்லிங்கப்பா ஸ்விங்ல காத்துல அப்படியே அலை பாஞ்சிக்கின்னு போகுது. ஸ்லிங்காம் ஆக்ஷன் வேற. ஸோ எதிர்பார்க்குற ஹைட்டு திடீர்னு வரும் திடீர்னு வராது. நல்லா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க யங் 11 ஸ்டார். அருமையான ஒரு ஆரம்பம். மறுபடியும் மண்டராஜ் பால் கீழே ஸ்கிட் ஆயிட்டு போகுது. எல்லா பாலும் நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்கப்பா மறுபடியும். எல்லா பாலுமே அருமையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைன்ல கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கிறது கேப் கூட கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் டோ எண்டில் தான் பட்டிருக்கு, எட்ஜில் பட்டிருக்கு. ஸோ அகைன் ஒரு சிங்கிள். சோஃபா சூப்பர் ஓவர் ஃபார் யங் 11 டீம். பட் ஸ்பாட்டன் டீம் கண்டிப்பாக பவுண்டரி தேவை. இந்த ஒரு பால்ல பவுண்டரி அடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக பவுண்டரி அடிச்சா ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட். ரவி என்ன ட்ரை பண்ணாரு, பட் அது நடக்கல. பால் கொஞ்சம் பாசிங்ல போயிடுச்சு. டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 11 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஓகே இப்போதைக்கு முதல் ஓவர் முடியல 11 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ரன்ஸ் தேவை. ஸ்பாட்டன் டீம் பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. எல்லாத்தையுமே தெரியும். படம் அதே மாதிரி யங் 11 ஸ்டார்மே வந்து சும்மா கிடையாது. பவுலிங்குமே அவங்களுக்கு தனிப்பட்ட படைகள் வச்சிருக்காங்க. நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகஸ்ட் மார்ஜினில் 2-3 மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பேட்டிங் ஒரு சைடாக இருந்தாலும் பவுலிங்குமே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காரணம். ஸோ தொடர்ந்து முதல் ஓவரில் இங்கே 11 ரன் வந்திருக்குது. ஸோ ஸ்டில் ஓவர்ஸ் இன் த லெஃப்ட். பட் பத்தாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பவுண்டரிஸ் வேணும் நிறையா ஸ்பாட்டன் டீமுக்கு. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இன்னும் பெரிய ரன்கள் அடிக்கணும், பெரிய பவுண்டரிஸ் அடிக்கணும். 4 6 எதுவோ கண்டிப்பாக வேணும். இப்படி வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டனுக்கு வந்து அடுத்த பவுலிங் போகிறது அவங்க பவுலர்ஸ் கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ரன்கள் இருக்கும். டீசனான ஒரு ஸ்டார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஓவர். பால் இது என்ன கணக்கு? ஓகே அது பவுண்டரி அப்படின்னா சொல்லி இருக்கிறாங்க. பால் வந்து அண்ணன் வந்து ரொம்ப உயரமா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. லாஸ்ட் செகண்ட்ல வந்து பால் கீழே இறங்கிச்சு. அந்த பேட்டரோட பொசிஷனும் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஃபிளாட்டா பண்ணாலும் அது ஒரு 4. ஓ சமா பால் தூக்கி சொருவினாரு. முதல் பால் எப்படியோ கை தவறி கொஞ்சம் இதானதுனால அடுத்த பால் இங்க தூக்கி சொருவிட்டாரு மனுஷன். செம்மையாக இங்கிலாந்து வெல்கம் டாட் பால். நல்லா இருக்கு. ஓ சூப்பர் டைமிங் ஷாட். செம்ம ஃபிளிக். ஆஹா ஷாட் ஆஃப் த மேட்ச். சீரியஸ்லி இட்ஸ் பீன் a ஷாட் ஆஃப் த மேட்ச். செம்ம டைமிங், அழகான ஒரு ஃபிளிக் ஃப்ரண்ட் ஆஃப் மிட் விக்கெட்ல. சூப்பர் ஷாட் யா. நோ செம்ம ஷாட் அண்ணா. DJ மறுபடியும் ஷாட் ஹைட்டா போயிருக்கு. யா தட்ஸ் வென்ட் டு டைரக்ட் டு தி ஃபீல்டர். செம்ம கேட்ச் அண்ட் ஒரு குட்டி செலிப்ரேஷன் பார்க்குறோம். ஸோ நல்ல டைமிங் ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு. முதல் விக்கெட் டவுன் ஃபார் ஸ்பாட்டன் டீம். கட்டி
இருங்க வாங்கினாலே அப்படியே முடிஞ்சிச்சு அந்த இடத்துல, அப்படியே கட்டு அப்ரூட்டா. ஸோ வெல்கம் விக்கெட் ஃபார் யங் 11. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து அடுத்த ஓவரில் வந்து பவுண்டரிஸ் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. தே ஆர் பேக் டு த கேம். ஹைட்டா போயிருக்குதுடா, ஆனா நோ மேட்ச் லேண்டே, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ரன்னுக்கான முயற்சி எடுத்தாங்க, பட் ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா ஸ்ட்ரைக்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ கீப்பர் இருந்து ஸோ சிங்கிள் அங்க விக்கெட்டுக்கு அப்புறம் வந்த முதல் பாலே அக்ரெஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பட்ட ஒரு அடி, பட் ஆனால் அந்த ஹைட் மட்டுமே போயிருக்குது. ஸோ நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுந்ததுனால ஒரு சிங்கிள். ஆஹா, அந்த பால் தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால எஸ் அம்பையர் அங்க கொடுத்திருக்காரு, அது ஒரு ஒய்டே. ஸோ ரீபால் அதுக்கு போடணும். டீமே கொஞ்சம் போட்டா போட்டி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்க பவுண்டரி அடிச்சீங்கன்னா நாங்க அடுத்து டாட் பால் போட்டு கம்பேக் கொடுப்போம்னு சொல்லிட்டு யங் 11 டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி பிரஷர்ல இருக்கிற மாதிரி தெரியுது பேட்டர், பொறுத்திருந்து பார்ப்போம். ஷாட் ஹைட்டா போயிருக்கு. மறுபடியும் அது ரொம்ப முன்னாடி விழுந்ததுனால வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அகைன் ஒரு சிங்கிள். ஓகே, அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. அந்த ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் முடிவில் 24 ரன் ஆன் த போர்ட், 24 ரன்ஸ் ஆன் த போர்ட். ரெண்டு ஓவர் முடிவில் 24 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. ஓகே, டீசென்டான ஒரு ஸ்கோர் தான் ஸ்பாட்டன் அணியை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் இங்கே யங் 11 டீமுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். விக்கெட்டுகள் வேணும், டாட் பால்கள் வேணும். அப்படி அது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பாட்டன் அணியினர் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தே ஹேவ் அ பிக் 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 ஹிட்டர்ஸ் ஆன் த டீம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்த ஓவரோட முதல் பால் இங்கே. சமபாலு, ஆஹா சமபாலு, அந்த விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. பேட்டரை வந்து மாத்தி மாத்தி பிரஷர் போட்டிருக்காங்க. எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வெல்கம் விக்கெட்டு. ஓகே, இங்க இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று கேட்டுக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஜி அந்த ரிவ்யூ மட்டும் கரெக்டா இல்லையா அப்படின்றத அந்த பார்த்து சொல்லுங்க. வெளியே போயிட்டே இருப்பான். இல்ல இல்ல அவன் கேட்டு போயிட்டான்.
அவுட்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன். எப்போ கேட்டாலும் இருந்தாலும் பேட் வெளில போகக்கூடாது. அவன் அவுட்டு ரன் அவுட் அவுட் இல்லை ரன் அவுட் அதுதான் போச நான் ஓகே ஓகே ரோக் செக் பண்ணுறாங்க. அவன் எதுவும் சொல்லிட்டு போயிட்டான். ஓகே ஓகே கரெக்டாக போகிறதால எவ்வளோ நேரம் ஆகுது. வெளியே சொல்ற வேலை நல்லா போட்டு மேடம் 5 to go. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பால் டைரக்டா கையில யா ஜஸ்ட் ஒரு டாட் பால். ஒரு வெல்கம் விக்கெட் வந்திருக்குது. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் பால் விழுந்திருக்கு. ஒரு டாட் பால் வந்திருக்குது. அதேதான் சேம். Back up. Bele. Okay. அதேதான். ஷாட் ஹைட்டுக்கு போயிருக்கு. ஹைட் மட்டும் வெயிட்டா போயிருக்கு. தரமான ஒரு ஸ்டார்ட். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம்பா தாராளமா. மூணு ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 31 அடிச்சிருக்காங்க இப்போ. ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டார்ட். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இணைப்பில் ஒரு இடையூறல் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது தொடர்ந்து ஒரு விக்கெட்டும் எடுத்துருக்காங்க போன ஓவரில். அது தொடர்ந்து கடைசி பால் ஒரு 6 வேற பறந்துருக்குது. ஓகே, 3 ஓவர் முடிவில் 31 ரன், 2 விக்கெட்ஸ் லாஸ், போத் ஓபனர்ஸ் அட் டிபார்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு பேட்ல சரியா படல, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் வெல் பவுலிங் யங் 11, ஸ்டில் தே கேன் மேக் அ கம்பேக் இஃப் தே கெட் தீஸ் 2 பேட்டிங் விக்கெட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தவரோட முதல் பால், 4வது ஓவரோட முதல் பால். ஆஹா, அள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைடே. ஸோ அது திரும்பி போட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்ட்ரைக்ல பிரவீன் இருக்காரு. ஓகே, இதை வந்து பார்க்கவில்லை. எஸ், அதே தான். பேட்டர் ரெடி ஆகிறதுலேயே வந்து பால் வந்து போட்ட காரணத்தினால அது வந்து எடுபடாது. அதில் வந்து எதுக்கும் கிடையாது. ஸோ அதை திருப்பி போடணும்.
ஸ்ட்ரைட்டா போயிருக்கு கிராஸ் பேட் ஆனா வெல் லேண்டட் அப்படின்னு சொல்ல வேண்டியது லாங் ஆஃப் தலை மேல ஏய் 4 தான்டா தலை மேல அற்புதமான 6 அண்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது பிளாட் ஷாட்டுக்கான முயற்சி லாங் ஆஃப் தி சைடில் பட் ஆனால் வந்து பால் அண்டர் எட்ஜ் பட்டதுனால ஸோ பவுலர் கிட்டே வந்து பால் போயிருச்சு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டாட் பால் செம்ம பால் ஒன்றும் சூப்பர் டெலிவரி பார்த்து ஒன்றும் இல்லை எஸ் தட் இஸ் சும்மா அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்த ஒரு விஷயம் யார் அதை எடுத்துக்க கண்டுக்காதீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சீரியஸ் செம பால் ஃபுல் லென்த்ல சூப்பர் டெலிவரி அங்க ஒரு டாட் பால் வந்திருக்கு டவுன்ல ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணா பால் மாட்டல டோ எண்ட்ல பட்ட அந்த காரணத்தினால மறுபடியும் ஒரு சிங்கிள் எஸ் பிரவீன் ரோ முகத்துல ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது இன்னும் 2 பால் வெளியே இருக்கு மறுபடியும் லோ ஃபுல் டாஸ் சரியா பண்ணல சோ ஜஸ்ட் ஒரு மிட் விக்கெட்ல ஒரு சின்ன கிளைட் மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க அது ஒரு சிங்கிள் ஒன்னு இருக்கு ஒரு பால்ல வந்து விக்கெட் எடுப்பாங்களா யங் 11 அப்படி இல்லாட்டி இன்னொரு 6 அடிச்சு நாங்க மறுபடியும் இந்த டாமினேஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுவாங்களா ஸ்பார்டன்ஸ் ஃபிளாட் ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு ஃபிளாட்டா தான் போயிருக்கு மிஸ் ஃபீல்டு மிஸ் ஃபீல்ட் அங்கனக்குள்ள பட் இருந்தாலும் பரவாயில்ல அங்க இது பண்ணல இருங்க அவர் சொல்லிட்டாரு ஓகே அண்ட் அதோட வந்து ஓவர் முடிஞ்சு போச்சு 4 ஓவர் முடிவுல 41 ரன் ஆன் போர்ட் மணியன் ஒரு நிமிஷம் எஸ் ஸ்கோர் போர்ட்ல கரெக்ட்டா மாற்றல DJ K நாலு ஓவர் முடிவுல 41 நல்லா போயிட்டு இருந்தனால என் மனசை பக்குன்னு ஆக்கி விட்டாரு ஸ்கோரரு வேற ஒன்றும் இல்லை அதான் அந்த சிரிப்பு ஓகே கடைசி ஓவரை போறதுக்கு சிபி உள்ள வந்திருக்காரு சிபி சக்கரவர்த்தியா இல்லை வெறும் சிபி தானா சரி ஓகே ஓகே அடுத்த பவுலரா கடைசி ஓவரை போடுறதுக்கு சிபி வந்திருக்காரு ஸோ இன்றைய பொழுதுல வந்து 50க்கு மேலே வந்து கடந்த 2-3 மேட்ச்ல வந்து பார்க்கல ஸோ இந்த மேட்ச்ல 50 ரன் மேல தாண்டி வருமா அடிச்சு எடுப்பாங்களா ஸ்பார்டன்ஸ் கொடுப்பாங்களா யங் 11 பார்க்கலாம் முதல் பால் இவ்வளவு தள்ளி போடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு வைடு ஸோ வைடுக்கு ரீபால் அங்கனக்குள்ள ஸ்ட்ரைக்கர்ல பிரவீன் இருக்காரு ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டர் ஆன் ஸ்லாட்ல போட்டாலே நீங்க வந்து அடுத்து மறுபடியும் பவுலிங் போடுறதுக்கு போயிடணும் தரமா 6 போயிடும் மறுபடியும் வைடா போட்டாருப்பா அவுட் சைடு அப் ஸ்டம்ப்ல தான் போட்டுட்டு இருக்காரு லைன் மட்டும் வரல லென்த் டீசென்ட்டா இருக்கு ஒரு வைடு இந்த முறையும் வைடா அப்படின்ற மாதிரி இருக்கு மாத்தி வைடு போட்டு ஸ்கோர் கார்டை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணே அந்த குடும்பத்துல வந்து பவுலிங் போற குடும்பத்துல வைடு வேணாம்னே நோ பால் கொடுத்துறாபா அம்பேர்ஸ் மிஸ் ஃபீல்ட்
சூப்பர் த்ரோ, பட் இந்த நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ பால் அங்கனக்குள்ள கிளியராக வந்து செஞ்சு விட்டது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா they need to change the bowler. நோ பால் வேற 2 ரன் ஓடிருக்காங்க. அது ஃப்ரீ கிட் வேற. ஸோ கையை மீறி போற விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கு. யங் லெவன் ஸ்டார்ட் இழுத்து பிடிப்பாங்களா? ஓகேங்க, செல்வம் அடுத்த பவுலராக வந்து போட வந்திருக்கிறாரு. ஸோ பிரவீன் ப்ரோ இதை வந்து அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் டூப்பர் ஹிட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆன் ஸ்டார்ட்டில் நீங்கள் பாலை போட்டிங்கனாலே பவுலர் வந்து கண்டிப்பாக அடுத்து பவுலிங் போடுறதுக்கு ரெடியாக போயிடணும். அந்த மாதிரியான தரமான ஒரு ஹிட்டரு, சூப்பராக பேட்டை ஸ்விங் பண்ணுவோம் அப்படி. ஸோ செல்வம் ப்ரோ இந்த மேட்சை வந்து யங் லெவனுக்கு எடுத்து கொடுப்பாரா அப்படின்றதையுமே பார்க்கணும். ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஹா, நல்ல பால், நல்ல பால்பா. பால் டேர்ன் ஆயிடுச்சுப்பா லாஸ்ட் மினிட்ல. ஐடியா பால் ஃப்ரீட்ல பெரிய இம்பாக்ட் இல்ல. ஓ ஓகே, நல்ல பால். டிஃபரண்ட் லென்த், 2 பால் கட்டர்ஸ்ல வந்துச்சுன்னா இன்னொரு பால் வந்து சூப்பரா கொஞ்சம் கால்ல போடப்பட்ட ஒரு பால். ஷார்ட் லென்த், தப்பான லென்த். பிரவீன் ப்ரோ அந்த இடத்துல போடவே கூடாது. போட்டானா அண்ணன் கண்ணை மூடிட்டு ஒரே அடிதான். எச்சு பேருக்குது. ஐயோ, அழகான ஒரு கேட்ச் வந்தது, அதை டிராப் பண்ணிட்டாங்க யங் லெவன். சூப்பரான ஒரு கேட்ச் வந்தது. லாஸ்ட் மினிட்ல ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய சான்ஸ் இருந்தது, பட் கேட்ச் டிராப். அண்டர் எட்ஜ் பால் போல. சீரியஸ்லி மேட்சை டர்ன் பண்ணிட்டு இருக்காருங்க யங் லெவனுக்காக. கேட்ச் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா சூப்பர் டூப்பரா இருந்திருக்கும். நடக்காம போயிடுச்சு. சூப்பர் பால். அது வந்து விக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அஞ்சு ஓவர் முடிவுல 54 ரன் அடிச்சிருக்காங்க. 55 ரன் அடிச்சா வின் ஃபார் யங் லெவன் ஸ்டார்ட். ஸ்பார்ட்டன்கள் ஹெர்குலஸின் வழிவந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் அரசர் தான். அரசர் லியோனடைஸ் தான். அவருடைய கர்ஜனை 8 திக்கும் எதிரொலிக்கும். bowling போட்டால் 25 ரன் கொடுப்பான், பேட்டிங்கில் ஒரு 10 பால் 2 ரன் அடிப்பான், ஃபீல்டிங்லாம் பயங்கரமாக பண்ணுவான். மொத்தத்துலேயும் சாம்பியனான பிளேயர். பூமியிலே
55 ரன் செகண்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட் ஃபார் யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் டீம். ஸோ இதை வந்து சேஸ் பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றத வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கடா இதே டைலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேற டைலாக் அந்த இடத்துல தெரியல, அதான் வேற ஒன்றும் கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ்ல ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாலே நல்ல ஒரு அடி ஹைட்ல தான் போயிருது, பண்ணணும் லாங் போகல. சுத்தா பாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஐயா கணக்குல வந்து சூப்பரான ஒரு சிங்கிள் வந்து வந்திருக்குது. ஓ நம்ம பாசிஸ் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல சூப்பரான ஒரு பால் அங்க. கிளீன் டீம் ஆப் அப்படின்னா சொல்லி ஆகணும். செம்மையான ஒரு யாகிங்ல இருந்து தரமான ஒரு பால். ஓகே கம்ப்யூட்டர் ஜி இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஆமாவா இல்லையா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரிவ்யூல கிளியர் ஆனது என்ன அப்படின்னா அது கரெக்ட் பால் தான், அது ஒரு விக்கெட். செம கிளீன் டீம் போல்டு, தரமான ஒரு பால் அங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யங் 11 ஸ்டார்ட்டுக்கு முதல் விக்கெட் டவுன். சூப்பர் ஸ்டார்ட் ஃபார் ஸ்பாட்டன் டீம். பேட்டிங்கில் வந்து இன்பிட்வீனில் கொஞ்சம் ரன்ஸ் வராமல் இருந்தது வந்து கடைசியாக கொஞ்சம் மேக் பண்ணி எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி இல்லாமல் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஓவர்லேருந்தே நாங்கள் டாமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல் விக்கெட் விழுந்திருக்கு. யங் 11 ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விக்கெட்டோட
மதிப்பு என்னன்னு தெரியும். பட் அதை தொடர்ந்து அதை பெருசாக பொருட்படுத்தாமல் இந்த அடுத்த அப்கமிங் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பில்ட் பண்ணி டீமை வந்து சேசிங்க்கு வின்னிங் ஸ்கோருக்கு கொண்டு போயே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பாப்போம், எங்களவன் டீம்லேயும் வந்து தரமான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அடிச்சு எடுப்பாங்களா பார்க்கலாம். அடுத்த பால் செம பால் பிச்சானது மட்டும்தான் வந்து தெரியும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பால் கீப்பர் கைக்கு தான் கேரி ஆகுது எல்லாமே. வந்து உள்ள கேப்டன் சொல்ற மாதிரி தான் சீரியஸ்லி நல்ல பால். அங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல 4 ஸ்டம்ப் வந்து கட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி எட்ஜ் தான். அதே மாதிரி தான் லென்த்தை சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காரு. மத்தி டாட் பால் போட்டு பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒன் மோர் வெளியே இந்த ஓவர்ல. சூப்பர் டெலிவரி லாஸ்ட் 2 பால்ஸ் அவுட் சைட் ஆஃப் செம்ம ஸ்பீட்ல போச்சு. ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தால அங்க அம்பையர் சிக்னல் காமிச்சிருக்காங்க. அது ஒரு வைடே ரீபால். அங்க அப் சைடே மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது இந்த அடிக்கிற காத்துக்கு பால் அங்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழப்பாயும் அதையுமே தாண்டி சூப்பரா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா ஸ்ட்ரைட்டா டவுன் தி ட்ராக் உருட்டி அடிச்சிரலாம் அப்படி சொல்லி பார்த்தாங்க. பட் பவுலரே வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாரு. அது அண்ட் அந்த டாட் பால், அந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் ஃபார் 1 விக்கெட். இன்னும் 24 பந்துகளுக்கு 53 ரன் அடிக்கணும். எஸ் அருண், அடுத்த மேட்ச் எஸ்டிஎஸ்கே அவங்களோட விளையாட போறது யாரு? அம்பேத்கர் செலக்ட். டாக்டர் அம்பேத்கர் செலக்ட். காலையில ப்ரீ குவார்டர்ல ஜெயிச்சவங்களே அதேதான், அவங்களே தான் ஜெயிச்சிட்டு மறுபடியும் நம்மளுடைய எஸ்டிஎஸ் கூட விளையாட போறாங்க. அடுத்த மேட்ச் 4வது குவார்டர் ஃபைனல். ஆமாண்ணே, சாப்பிட்டு தெம்பா வந்திருக்காங்க நினைக்கிறேன். அப்படிங்களாண்ணே? ஆமா, சாப்பிட்டு தெம்பா வந்திருக்காங்க. ஒரு ஆட்டத்தையும் பார்த்துட்டு செமி ஃபைனல் போகணும், ஃபைனல் போகணும், கப் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவேசமா இருக்காங்க. அதேதான். அதுக்கு டப் கொடுக்க நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்குள்ள வந்து இந்த ஓவர் என்ன முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்ல இன்னும் பால் பாக்கி இருக்கு. 24க்கு 53 அடிக்கணும். முடியுமா, நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது 2 பேருக்கும். ரெண்டு டீம்ல இருந்து எந்த டீம் அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. இன்னும் 2 ஓவர்ல கொஞ்சம் டிசிஷன் வந்து அதை ஈஸியா கொஞ்சம் மேக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாக்குறதுக்காக லைவ்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ ஆடியன்ஸும் வந்துட்டு இருக்காங்க, லோக்கல் ஆடியன்ஸ். சோ எஸ்டிஎஸ் டீம் ரெடியா இருக்காங்க, வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிரவுண்டுக்கு வந்து அவங்களோட பிராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பாதுரை சார் உங்ககிட்ட ஒன்னு விட்டுட்டு போயிட்டார் போல, சவுண்ட் கொடுற அடிக்கடி. அண்டரேஜ் சரியா படல. அவர் கொடுத்துட்டு போனாரா? இத ரொம்ப நாளா நான் பண்ணிட்டு இருக்கேனே. ஓ அப்படியா? ஆமாண்ணே, தெரியாம போயிடுச்சு. யாரும் நோட்டீஸ் பண்ண, எனக்கு மன வருத்தம், யாரும் நோட்டீஸ் பண்ணாம போயிட்டீங்க. கராத்தே கிளாஸ் போயிட்டு அது இன்கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஆமாண்ணே. சரி ஊட விட்டுச்சு. என்ன திடீர்னு மயணம் இது இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. டாட் பால் வந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த பால். ஒரு சின்ன ஃபிளிக் மாதிரி ட்ரை பண்ணாருப்பா. பட் அது எதுவும் இல்லை. ஏன் சம்பேர் சிக்னல் என்னன்னா அது காலில் பட்டிருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு டாட் பால் கணக்கு. கொஞ்சம் கிண்டி விட்டு அடிச்சிருக்காரப்பா. கஷ்டமான பந்து தான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒய்டு ஆக்கரு அடிக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு மேட்டர் தான். அதுபோக ஒரு சிங்கிள் வந்திருக்குது. அருண், குவார்டர் ஃபைனல் போயிட்டு இருக்கு. இது 3வது குவார்டர் ஃபைனல். ஆமாங்க. அடுத்து 4th குவார்டர் ஃபைனல். செமி 2 செமி இருக்கு, ஒரு ஃபைனல் இருக்கு. அதுபோக எது இதுல சாம்பியன் ஆகணும்னா எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க சைடுல? டெலிவரி படவில்லை. ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு? ரெண்டுமே தேவைதானே. கம்மியான ஸ்கோர் தேவைதான் சாம்பியன் ஆகிறதுக்கு. பட் ஒரு டப் கொடுக்கணும்னா பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா அமையுது. நம்ம பார்த்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி பேக்கப் யாருமே இல்லாத காரணத்தால 2வது ரன்மே மேக் பண்ணிட்டாங்க. நீங்க 2 ரன் ஓடி இருக்காங்கப்பா. டவுன் தி ட்ராக். வலன பால் பாடல சரியா.
bowler 2 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஓட முயற்சி டாக்டர் பண்றாங்க. அம்பேத்கர் செலக்ட் ரெண்டு டீமும் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க தான் அதில் ஜெயிக்கிறவங்களோட விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வேற பேட்டை வந்து சொல்லறதுக்குள்ள பால் வந்து பட்டுருது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் 7 ஆன் த போர்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர், 3வது ஓவர். இதில் ஏதாவது ஆமாண்ணே நிகழ்த்தியே ஆகணும் பேட்டிங் சைடில். பேசிட்டே இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் அவுட் நடந்திருக்குது. தொடர்ந்து அடுத்த புதிய பேட்டர் உள்ள போயிருக்கிறாரு. அடுத்த புதிய பேட்டர் பிரபு அண்ணா உள்ள போயிருக்கிறாரு. ஸோ ரிட்டையர் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆயிருக்காங்க. தொடர்ந்து நியூ பேட்டர் பிரபு உள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஸோ 3வது ஓவர் சங்கு நான் சொன்ன மாதிரி தான் முக்கியமான ஒரு ஓவர். இந்த ஓவரை கொஞ்சம் டிசைடிங் பண்ணிடலாம் யார் கையில் வந்து மேட்ச் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு. ஒரு பேட்டிங்கில் குட்டி கம்பேக் வருமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்க, ஃபீல்டில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன குழப்பம். பட் ஆனால் அது கிளியர் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து 3வது ஓவரோட முதல் பாலிங்க. ஆஹா, அடிக்க முயற்சி பண்ணாரப்பா, பால் போகல, பால் மாட்டல. சுமார் bowling அட்டாக் வந்திருக்காரு. போன மேட்ச் இல்லை, ரெஸ்ட்ல இருந்துட்டாரு. போன மேட்ச் அவர் இல்லாதது ஓரளவுக்கு இம்பாக்டாக இருந்துச்சு. ஷாட் ஃபிளாட்டா தான் போயிருக்கு, பால் மேல போகல. எனக்கு மன வருத்தம்பா, இப்படியே பால் ஃபிளாட்டா போயிட்டு தான் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காலையில இருந்து எல்லாமே இப்படியே தான் நடக்குது. யாரும் உண்மையிலே ஜின்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ சிங்கிள் ரன் வந்திருக்கு. கட் ஷாட், செம ஷாட். என்ன போகலையா? அடடா, போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா சீரியஸ் செம ஷாட் அங்க. அண்ட் புல்லட் த்ரோ ஃப்ரம் ரவி அண்ணன், செம்ம த்ரோ அங்க, சூப்பர் த்ரோ. பால் செம்ம ஸ்பீட்ல போயிடுச்சு. ஏப்பா சீரியஸ்லி 4 போலையாப்பா, அடிச்சடி உண்மையிலே செம்ம ஷாட். ஃபேன் ஆஃப் த பாயிண்ட் ஷாட், நல்லா இருக்கும் அந்த கட் ஷாட். ஆடியன்ஸ் அடுத்த மேட்சுக்கான ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. வரட்டும். எஸ்டிஎஸ் டீமுக்கு ஸோ அவங்களோட இணைந்து விளையாடுற டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் அவங்களுக்கும் ஒரு குஷியான மேட்சாக இருக்கும் இது. ஸோ பெரிய க்ரௌடோட ஒரு மேட்ச் விளையாட போறாங்க. கண்டிப்பாக அது பேசிட்டே இருக்கும்போது ஒரு வைடு வந்து நம்மளுடைய இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நம்மளுடைய பக்கத்து ஊராட்சியை சேர்ந்த காணத்தூர் ஊராட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய வள்ளி எட்டியப்பன் அவர்கள், அவருடைய கணவர் எட்டியப்பன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு விளையாட்டு குழு சார்பாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வருக 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 அண்ணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடன் இணைந்து காணத்தூர் ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்களும் வந்திருக்கின்றார். அவர்களையும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். சோ இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மேட்ச் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் எந்த ஊராட்சின்னு பாத்தீங்கன்னா காணத்தூர் ஊராட்சி. சோ ஏற்கனவே நம்மளுடைய இந்த கோவளம் ஊராட்சியில போட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அப்போ ஒரு சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா காணத்தூர் ரெட்டிக்குப்பம். சோ அதே போல் இந்த டோர்னமெண்ட்டிலும் ஒரு சாம்பியனா காணத்தூர் வரும். தூக்கி அடித்தாங்க.
போன பால் இந்த 6 பெரிய சூப்பர் ஷாட்டா டோர்னமெண்ட்டிலும் போயிடுச்சு. காணத்தூர் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் சாம்பியன் வாங்கி காணத்தூர் ஊராட்சிக்கு பெருமை சேர்க்கும். அந்த வகையில் ஊக்குவிப்பதற்காக மரியாதைக்குரிய காணத்தூர் தலைவர் வள்ளி எட்டியப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடன் இணைந்து மகேந்திரன் வார்டு உறுப்பினர் அவர் வந்திருக்கின்றார். வருக வருக என்று மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓகே, நான் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 பேருக்கும் வணக்கம் சார். கமெண்ட் இல்லைங்க அருண் எங்க இருப்பீங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருந்து போகுது. 3 ஓவர் முடிவில் இங்க ஸ்கோர் 18 ரன்ஸ் ஆன் த போர்ட். எஸ், நாங்க இங்க மேட்ச் பார்க்கிறதுக்காக வரல. எங்க ஊராட்சியை சேர்ந்த காணத்தூர் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் அந்த அணியை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட சேர்ந்து மேட்சை பார்க்க போறோம். அதனால தலைவர் அவர்கள் அம்பேத்கர் செலக்ட் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் அணிக்கு போயிட்டு இருக்காங்க. சூப்பர். அப்படியே இங்க தான் வந்து நம்ம மிட் விக்கெட்ல இருக்கிறாங்க. சோ 3 ஓவர் முடியல இங்க 18 ரன் அடிச்சிருக்காங்க யங் 11. பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்கு. 2 ஓவர்ல நிறைய ரன் அடிக்கணுமேப்பா அப்படின்ற மாதிரி டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் கேப்டன் சொல்லி வச்சிட்டு வந்துட்டீங்களா? தலைவர் உங்க பக்கம் கூட்டு வந்துட்டீங்களா? போட் ஃபெஸ்டிவல் மாதிரி காணத்தூர் ஊராட்சி ஒரு சாம்பியன் ஆகுமா? அப்கமிங் மேட்ச்ல அது அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். யாரு போக போறாங்க அப்படின்றது தெரியும். பட் இந்த மேட்ச் இன்னும் க்ளோஸா போயிட்டு இருக்கு. 2 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. அடிக்க வேண்டிய ரன் நிறைய இருக்குது, அது வேற விஷயம். ஆஹா, பெட்டர் பால் நினைச்சோமே, ஆனா இல்ல. அம்பையர் அங்க வைடு காமிச்சிருக்காரு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல அங்க ஒரு வைடு. நல்லா போய்கிட்டு இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வைடு வந்திருக்குது. மறுபடியும் ஒரு வைடு. இந்த நிலைமையில இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் யங் 11 டீம் பொறுத்த வரைக்குமே வந்து மகாலட்சுமி விடக்கூடாது ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பவுண்டரிஸ் தேவை. ஓகே, அங்க மச் பெட்டர் பால். யா, மச் பெட்டர் பால். போன பால் இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து லைனை சேஞ்ச் பண்ணிருக்கா. அப்படி லென்த் ஒரே மாதிரி தான், பட் லைனை சேஞ்ச் அங்க நல்லா இருக்கு. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குதுப்பா யங் 11க்கு. வெல்கம் விக்கெட் ஃபார் ஸ்பாடன் அணி. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது. அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரஷர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையா. வைடு அப்படின்னு சொல்லி அம்பையர் கொடுத்துருக்காங்க. யா, அது வந்து வைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யா, வைடு சிக்னல் காமிச்சிருக்காங்க. சொல்லுங்க. ரிவ்யூ. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சிருக்கிறோம் பானாங்க. பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு, நீங்க என்ன வைடு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கிற இது 3வது குவார்டர் ஃபைனல். ஏற்கனவே 2 குவார்டர் ஃபைனல் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஃபைனலில் கோவலாங் யுனைடெட் வெற்றி பெற்று இருக்கின்றது. இன்னொரு குவார்டர் ஃபைனலில் டிசிபி கிரிக்கெட் மேலைக்கோட்டையூர் அது வெற்றி பெற்றிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் 9 மணிக்கு சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு விளையாடுறாங்க.
ஸோ அடுத்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. நம்மளுடைய எஸ்டிஎஸ் கோவளம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். ஸோ ரெண்டு டீமும் பலம் வாய்ந்த டீம் 4வது குவார்டர் ஃபைனல் விளையாட உள்ளார்கள். ஆஹா டீசன்டான டிஃபென்ஸ் கையிலே கொடுத்திருக்காங்க. ஆஹா ரவீனா டைரக்டா ஷூட் பண்ணாரு, பட் பேக்கப் குயிக்கா வராத காரணத்தால எக்ஸ்ட்ரா ரன் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவ்யூ கேட்டாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னன்னா அது வந்து எட்ஜ் இல்லை, அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நல்ல பால் அங்க. ஸோ க்ளோஸாக போய்கிட்டு இருக்குப்பா. எட்ஜ் அவ்வளோதான். கீப்பருக்கு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கேட்ச் இந்த என்டையர் கிரிக்கெட் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விக்கெட் விழுந்திருக்குது யங் லெவன் ஸ்டார்க்கு. டீப்லி இன் ட்ரபிள். அருண் காசு சும்மா குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த மேட்ச் எஸ்டிஎஸ் கோவளம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். அதுக்கான டேஸ் நெருங்கிட்டு இருக்கு. தரமான ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பால். அண்ட் அதோட ஓவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 23 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையை மீறி போன ஒரு விஷயமா இருக்கு இங்கிலாந்துக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு ஓவரில் அந்த ரன்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிப்பாங்களா, அந்த நெட் ரன் ரேட்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ டாஸ் வேற அடுத்து போட போறாங்க. யார் யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் எஸ்டிஎஸ் கோவளம் டீம். இவருடைய அடுத்த ஒரு மேட்ச். கமான் சிம்பு வெளியில இருந்து சவுண்ட்ல வருது. கமான் சிம்பு, கமான் சிம்பு. அண்ணன் வந்து கேப்டன்சி மட்டும் தான் இப்போதைக்கு பவுலிங் அண்ணன் பண்றதுக்கு ஐடியா இல்லை போல. உசுப்பேத்தி ரணகலமாக்க பாக்குறாங்கய்யா. நாலு ஓவர் முடிவுல 23. 6 பாலுக்கு 22 அடிக்கணும். மணிக்கணும். ஒரு நிமிஷம் பாருங்கப்பா. அதான பார்த்தேன் 32 அடிக்கணுமாப்பா. காரி கணக்கில் நான் தான் கொஞ்சம் வீக்கு, யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. 32 அடி. அடுத்த மேட்சுக்கான டாஸ் போட்டுருங்க. கானத்தூர் கேப்டன் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் கேப்டன் தயவுசெய்து இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அண்ட் எஸ்டிஎஸ் கோவளம் கேப்டன். ஒரு ஓவருக்கு 32 அடிக்கணும். இஸ் இட் பாசிபிள்? முதல் பால் கொஞ்சம் ஸ்லோவரா போயிருக்காரு. ஷார்ட்டர் பால், பட் நோ மேன்ஸ் லேண்டுங்க. பால் 2 பேரும் நடுவில் விழுந்துருக்குது. ஸோ சிங்கிள். இப்போ அடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டை ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 2 பால் கடத்தினா போதும் இப்போதைக்கு ஸ்பாட்டன் டீம். ஸ்லோவர் பால் அண்டர் எட்ஜ் அவ்வளோதான்ப்பா. ஆல்மோஸ்ட் தே ஓன் த கேம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் இப்போ ரன் ரேட்ன்ற ஒரு அடிப்படை வரும். ஸோ எவ்வளோ அடிப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். யங் லெவன் டீம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரை வந்து கிட்டக்க போய் வந்து தோத்தாலும் பரவாயில்ல, கிட்டக்க போய் தோக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்டுக்கு வந்து ஆகணும். ஸ்லோவர் பால் அழகா டைம் பண்ணி விட்டுருக்காரு. 5 லெக் தலைமையில ஷார்ட்டர் பால், பெட்டர் ஷாட் அப்படின்னு சொல்லணும். 6 வந்திருக்குது. அருமையான ஷாட் ஐயா. பாலை கடைசி வரைக்கும் பார்த்து பாலுக்கு வழி அனுப்பி விட்டுருக்கிறாரு. ஸோ 6. எப், அதை தொடர்ந்து அடுத்த ஒரு பால்.
தள்ளி போடப்பட்ட ஒரு காரண வைட் 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 கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். யா வைட் கொடுத்துருக்காங்க. ஆஹா அதே பால் அதே ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஃபைன் லெக்ல இன்னொரு 6. ஸோ 2 பாலுக்கு 17 அடிக்கணும். ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணி தரமான 6. இன்னொரு 6 இந்த ஓவர்ல. ஒரு பாலுக்கு 11 ரன். நான் பாச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு ஓவர் முடிஞ்சுப்பா. அது ஒரு டாட் பால். ஸோ கடைசியில் முழு மூச்சோட கடைசி வரையும் போட்டாங்க. 10 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாடன் அணி வின் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. எஸ் வெற்றி பெற்ற ஸ்பாடன் அணியினருக்கு டிஜே வெற்றி பெற்ற ஸ்பாடன் அணியினருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது டாஸ் டைம். ஸோ 4வது குவார்டர் ஃபைனல் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் கோவளம் வெர்சஸ் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட். இப்போ டெஸ்ட் போட போகிறோம். யார் டெஸ்ட் கேட்க போறீங்க? ஓகே, காணத்தூர் டெஸ்ட் கேட்க போகுது. ஸோ